மேல தாக்குதல் நடத்தணும்னு பல மாதங்களா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தங்களுடைய உள்கட்டமைப்புகளை மிகவும் வலுப்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா வெறும் 25 நிமிடங்கள்லயே நள்ளிரவுல இந்தியா நடத்தின ஒரு தாக்குதல்ல மொத்த பாகிஸ்தானுமே மிரண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 25 நிமிடங்கள்ல என்ன நடந்துச்சு? நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பெண் முக்கிய அதிகாரிகள் யாரு? இந்த சிந்தூர் ஆபரேஷனுடைய பின்னணி என்ன? அடுத்து நடக்க போற அதிரடி நடவடிக்கைகள் என்ன? பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நிலைமை எல்லாமே ரொம்ப சுமூகமா நடந்துகிட்டு இருந்த நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி. அப்ப காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பெஹல்காம். இந்த பெஹல்காம்ல அத்துமீறி தீவிரவாதிகள் நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல 26 பேர் உயிரிழக்கிறாங்க. இதுல நிறைய பேர் கணவர்கள் உயிரிழக்கிறாங்க. யார் யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கணும், அவங்களுடைய குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அந்த நாள் முதலே சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பல்வேறு நடவடிக்கைகளையும் இந்திய அரசாங்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. முக்கியமா இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு போறதை நிறுத்துறது, அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனே வெளியேறணும் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுத்துட்டு வந்தாங்க. இதுல ஒண்ணுதான் சிந்தூர் ஆபரேஷன். இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆபரேஷனா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆபரேஷன் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிந்தூர் இந்து பெண்கள் தங்களுடைய நெற்றியில வைக்கக்கூடிய குங்குமத்துக்கு இன்னொரு பெயர் வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெஹல்காம் தாக்குதல்ல நிறைய பேர் தங்களுடைய கணவர்களை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நீதி அப்படின்றதுக்காக அதை அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக தான் இதுக்கு சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்ற பெயரையும் இந்திய அரசாங்கம் வந்து வச்சிருக்கு. இதுல முக்கியமா வந்து 2 பெண் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெப்டினன்ட் கர்னல் குரோஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் அப்படின்னு 2 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு அவங்க தான் தலைமையும் தாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 9 இடங்களை வந்து குறிவச்சோம். இந்த 9 இடங்கள்லையும் நம்ம வந்து தாக்குதல் நடத்தியிருக்கணும். அது வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அமைஞ்சிருச்சு. இந்த 9 இடங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும். பொதுமக்கள் இந்த தாக்குதல்ல பாதிக்கப்படவே கிடையாது. நாங்கள் பொதுமக்களை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்தல. தீவிரவாதிகளுடைய ஆக்கிரமிப்பு இடங்களா இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள் மேலதான் நாங்க இந்த தாக்குதல்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் அதிகாரிகளுமே ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற விதத்தையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க, நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் தரப்புல இருந்து 26 பேர் வந்து இறந்துட்டாங்க, 46 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா இதுக்கு மறுப்பு தெரிவிக்குது. பொதுமக்கள் மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படலைன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இந்தியா நடத்தின இந்த தாக்குதல்ல 10 பேர், ஒரு முக்கிய தீவிரவாதியா பார்க்கப்படுற முசாத் அசாரினுடைய குடும்பத்தினர் 10 பேர், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கூட்டாளிகள் ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்திருக்காங்க. இதையடுத்து முசாத் அசார் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க கருணையை வந்து எதிர்பார்க்கவே கூடாது, நீங்க வந்து எல்லா லிமிட்ஸையும் உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து இந்தியாவுக்கு எதிராக அவர் வந்து அந்த அறிக்கையில வந்து எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம மே 7ஆம் தேதி, அதாவது சிந்தூர் ஆபரேஷன் நடந்த அந்த மதிய வேளையில வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தியா வந்து தங்களுடைய தாக்குதலை வந்து இப்படி நிறுத்திருச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லையில இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலையை நாங்க தணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதை அடுத்து இன்னொரு அறிவிப்பு வந்து வெளியாகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. நீங்க வந்து தாக்குதல் நடத்துறீங்க, இது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல். நீங்க சிந்து நதி விஷயத்திலேயே வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருந்தீங்க, அதுவுமே வந்து மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு. இப்ப நீங்க நடத்தின தாக்குதல் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதை நாங்க சும்மா விடுறதில்லை. இந்திய ராணுவத்தை எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவமும் தயாராக இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து வெளியிடுறாரு. இதுவும் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதை வந்து போர் அப்படின்னு சொல்றதை விட இந்தியா நடத்தினது வந்து பதில் தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெஹல்காம் தாக்குதல் தான் இதனுடைய ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. இப்போ வந்து
இந்தியா இதுக்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல இந்த மொசாத் அசார் வந்து யாரு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமா இருக்கு. மொசாத் அசார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர். இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பும் சரி, அப்புறம் வந்து லஷ்கர் தொய்பா அமைப்பும் சரி, ரொம்பவே பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவால சொல்லப்பட்ட 2 அமைப்புகள். இது வந்து தடை செய்ய அமைப்புகளும் கூட. இப்ப இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது என்னென்ன தாக்குதல் வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய தலைவர் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா மொசாத் அசர் தான் இதனுடைய தலைவர். அதாவது இது வந்து இந்தியன் ஏர்லைன் ஃப்ளைட்டை வந்து கடத்தி வச்சிருந்த செயலையும் இந்த அமைப்பு வந்து ஈடுபட்டிருக்கு. அதே போல 2001 இந்தியா பார்லிமெண்ட் மேல இந்த அமைப்பு தாக்குதலும் நடத்திருக்கு. அதனால 2002 வந்து பாகிஸ்தான் இந்த அமைப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு வந்து அல் கொய்தா அமைப்பினுடைய தொடர்புல இருக்கு, ஒசாமா பின் லாடனோட தொடர்புல இருக்கு, தாலிபானோட தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த அமைப்பு மேல இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பஹவல்பூர், அதாவது இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 9 இடங்கள்ல முக்கிய இடமா பார்க்கப்படுறது தான் இந்த பஹவல்பூர் அப்படின்ற இடம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பும் சரி, அப்புறம் லஷ்கர் இ தொய்பா இந்த அமைப்பும் சரி இங்கே தான் தலைமை இடமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப்லையும் இந்த 2 அமைப்புகளும் தங்களுடைய தளங்களை கொண்டிருக்கு, அவங்களுடைய ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து செயல்பட்டுட்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறதுனால இது ரொம்ப பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு ஐநாவால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினோட தலைவராக இருக்கக்கூடிய மொசாத் அசார் வந்து தலைமறைவாயிட்டாரு. இவரை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, பொதுமக்கள் கண்ணில் படமாட்டாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அதாவது இந்த பஹவல்பூர் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் இந்த இடங்கள்ல வந்து அவர் கொஞ்சம் தென்படுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப கரண்ட் அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பஹவல்பூர்ல வந்து இவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த அமைப்பினுடைய தலைவர் இப்ப எச்சரிக்கை விடுத்ததும் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதன் பிறகு லஷ்கர் இ தொய்பா அமைப்பினரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. சோ இந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பினரும் இந்த பஹவல்பூர்ல வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9 இடங்கள்ல பஹவல்பூர்ல அட்டாக் நடந்தது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிக பெரும் ஒரு வெற்றியை தேடி கொடுத்ததாகவும் பார்க்கப்படுது. பாகிஸ்தானை கொஞ்சம் கலங்கடிச்ச ஒரு விஷயமாகவும் இதுல பார்க்கப்படுது. இதுக்கு இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பும் சரி, பாகிஸ்தானுடைய பிரதமரும் சரி இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. தாங்கள் எதுக்கும் தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், அடுத்தடுத்து தாக்குதல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே போல இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் பக்கபலமா இருப்பாங்க, எந்தெந்த நாட்டினுடைய தலைவர்கள்லாம் பக்கபலமா இருப்பாங்க, பாகிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் இதுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியமா பார்க்கப்படுது. இதுல என்னன்னா இந்தியாவுக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு யாரு பக்கபலமா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு பக்கத்துல அண்டை நாடா இருக்கக்கூடிய சீனா வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் கணிப்புகள் முன்வைக்கப்படுது. ஆனா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வெளிப்படையா தெரிவிக்கப்படல. அதே போல பாகிஸ்தானுக்கு இன்னும் எந்த ஒரு நாடும் தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்கல அப்படின்ற விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றதை விட பாகிஸ்தான் தரப்புல இருந்து மேலும் ஒரு தாக்குதல் வந்து நடத்தப்படும் அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் புலனாய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கருத்தாவும் பார்க்கப்படுது.